அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது உங்களுடைய லக்னத்திற்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க. லக்னம்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல இருந்து லக்னத்தை 1வது வீடாக எண்ணுங்க. 1, 2, 3 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பாவக காரணாஸ்தி, சகோதரன் மூலமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கிருமி இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி உடம்பு சரியில்லாத சூழ்நிலை இருக்கும். ஸ்கின் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். முன்கோபம் அதிகமாக இருக்கும். உத்தியோகம் பதிவு உங்களுக்கு இருக்கும். மருத்துவ செலவு அடிக்கடி ஏதாவது ஒரு சிலது இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இடம் மாறி படிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். சில காலம் உறவுகள் மீது பகையாக இருப்பீங்க. சில காலம் உறவுகள் மீது நட்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில நேரம் கோபமாக பேசுங்க, சில நேரம் அன்பாக பேச வேண்டிய அமைப்பு இருக்கும். விளையாட்டில் அதிகமான ஆர்வம் இருக்கும். சகோதர உறவுகள் மூலமான கொஞ்சம் பகை இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதாவது வழக்குகள் ஏற்படுத்தும். வயிறு தொந்தரவு உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். பூமி மனையின் மூலமான ஒரு கமிஷன் ஏற்படும், அல்லது வாடகை வருமானம் உங்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நிலத்துக்காரகமாக நினைக்கிறாங்க, அதனால் வாடகை வருமானம் ஏற்படும். உங்களுக்கு முதல்ல பார்க்குற இடம் விரயமாக. ஏனென்றால் 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். சுய முயற்சியில் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கலஸ்திரகாரகன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தால் சுய முயற்சியில் திருமணத்தை ஏற்படுத்தும். பெண் ஜாதகமாக இருந்தால் மாங்கல்யம் கழுத்தில் கொஞ்சம் அருந்து ஒரு நாளைக்கு கீழே வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பார்த்து வச்சுன்னா அது ஒரு அமைப்பு இருக்குது. அரசு பணி வேலை உங்களுக்கு 60% சாதகமாக இருக்குது 3ஆம் இடத்துல. ஏன்னா அரசு கிரகம் 3ஆம் இடத்துல அரசு பணி வேலை ஒரு 60% உங்களுக்கு இருக்குது. ஒரு கண்டம் தப்பிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு கண்டம் தப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தாயாருக்கு பாருங்க, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே பாருங்கள், தாயாருக்கு ஒரு புத்திர கவலை இருக்கும். தாய் தந்தையருடைய ஒற்றுமை உறவுகள் கொஞ்சம் குறைபாடுகளாக இருக்கும். தந்தை ஆன்மீக சாஸ்திரம் இதெல்லாம் கொஞ்சம் படித்தவராக இருப்பார். தந்தை சகோதரருக்கு விட்டு கொடுத்தவராக இருப்பார். நன்றி, வணக்கம்.